ஹாய் ஹலோ ஹெல்த்தியான கீன்வா பவுல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் வாங்க. 1 கப் கீன்வா எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மீதமான தீயில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ப்ரௌனிஷாக மாறும். கலர் சேஞ்சு இங்கே பாருங்கள், இதோ பாப் ஆகுது இல்லையா, இந்த அளவுக்கு பண்ணால் போதும். பாப்பான உடனேவே நீங்கள் வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப்பு அப்புறம் 1/4 கப்பு இந்த அளவு 1 கப்பு கீன்வாக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து லிட்டு போட்டு மூடி இதை ஒரு 7 to 8 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உதிரியான கீன்வா உங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கு இப்போ வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணியிருக்கலாம். ஒரு பேனில் நான் இன்றைக்கி கேரட், கேப்சிகம், மஷ்ரூம் தான் லைட்டாக அதை சால்ட்டு போட்டு ஸ்டிர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வெஜிடபிள்ஸில் பச்சையாக அப்படியே கூட இந்த பவுலில் போடலாம். பட் ஸ்டிர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும், அதனால தான். அப்புறம் இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸு, அப்புறம் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸு, 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலு, 2 டீஸ்பூன் செசமி ஆயில் சேர்த்துருக்கேன். அப்புறம் மேப்பிள் சிரப் இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் பெப்பர், ஒயிட் பெப்பராக இருந்தாலும் சரி, பிளாக் பெப்பராக இருந்தாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ இந்த சாஸை தான் அந்த பவுலில் சேர்த்து சாப்பிட போகிறோம். இப்போ இந்த வேக வச்ச குன்வாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே ஸ்டிர் ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ போட்டுக்கிறோம். அது கூடவே பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நான் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்தா சாப்பிடக்குள்ளே க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இப்போ அந்த சாஸை மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் இது தான் போடணும்னு இல்லை. இது கூட பர்பிள் கேபேஜ் இல்லை இதெல்லாம் க்ரீன் கேபேஜு, ஆனியன்ஸ்லாம் கூட ஆட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கின்வா ரெசிபி ரெடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.